ஹாய்டா. மாஃபியா போன பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் மயங்கி விழுந்திருப்பீங்க. தென் அக்கா கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுருப்பா. அதுலேருந்தே பார்க்கலாம். நீங்கள் கண்ணு முழிக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி அக்கா இருக்கா. எழுந்து அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவள் ஏன்டி இப்படி இருக்க, கொஞ்சம் நார்மலாக்குவன், உனக்கு ஏதாவது கவுன்சிலிங் வேணுமா அப்படி சொல்லிட்டே இருக்கா. நீங்கள் இல்லை இல்லை இல்லை, எனக்கு நீ என் கூட இருந்தால் அதுவே போதும், என் கூடவே இரு அப்படின்னு அழுவுறா. அவ உங்கள் ஷோல்டர் பிடிச்சி இங்கே பாரு, உங்கள் கையை பிடிக்கிறா. நீங்கள் அவளே பார்த்துட்ருக்கீங்க. அவ நீ ரொம்ப அப்செட்டாக இருக்க. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. உன்கிட்ட இதை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ ரொம்ப பயப்படுற. என்ன நடந்திருந்தாலும் உன் தப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் சீக்கில் கை வச்சு, என் ஃப்ரெண்டை இந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நீ நீ ஒரு 1 மந்த் அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் அட்டன் பண்ணுறியா? நான் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னாக்கா. இல்லை, நீ என் தங்கச்சி எனக்கு வேணும். நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருக்க, டோரு ஓப்பன் பண்ணுற சவுண்டு 2 பேரும் பார்த்தா அம்மா வராங்க. நீங்கள் உங்கள் சிஸ்டரை பார்க்குறீங்க. நான் தான் வர சொன்னேன். நீ எங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. வேறு வழி தெரியல வயன். அம்மா உள்ளே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்ன தாண்டி ஆச்சு உனக்கு, ஏண்டி இப்படி இருக்க, ஒரு 3-4 நாளா உன் மூச்சு பாரு எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு, ஏண்டி என்ன ஆச்சு, என்னாடி ஆச்சு, இவளுக்கு பிரச்சனை, ட்ரீட்மெண்ட் பண்ணியா, எதுக்கு மயங்க விழுந்தா? ஒன்றும் இல்லைம்மா, நார்மலாக மார்னிங் எதுவும் சாப்பிடல பிள்ளை, அவ்வளோதானா? ஏண்டி சாப்பிடல? உனக்கு ஃபுட் கொண்டு வந்து கொடுத்தல, நீ சாப்பிடவே இல்லையா? சரி, இங்கே இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்ல நீங்கள் உங்கள் அக்காவை பார்க்குறீங்க. அவள் போ, எனக்கு சின்ன ஒர்க் இருக்கு, நான் பார்த்துட்டு வரப்போ. நீ வயன் அம்மா இருக்கேன், வா, நான் தான் வரல. மா இல்லைம்மா, அக்கா அவளுக்கு தான் ஏதோ ஒர்க் இருக்கு சொல்கிறா, பப்புலாம் அப்படியே சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு, என்னடி கூட்டிகிட்டு போகலாம்ல வீட்டுக்கு? கூப்பிட்டு போங்கம்மா. அம்மாவும் உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் உங்கள் அக்காவை பார்க்க போ வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அம்மா கூடயே வரீங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் தான் அவங்க ஸ்ட்ரீட்டாக உங்கள் ரூமுக்கு கொண்டு போனால், நீங்கள் அங்கே போக்காம அம்மா கை பிடிச்சிட்டு, இல்லைம்மா நான் இன்னைக்கு உங்கள் கூட படுக்கட்டுமா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்க, அவங்களுக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. என்னாச்சுடா உனக்கு, எதனா ப்ராப்ளமா, எதனா சொல்லு, அம்மா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க. இல்லைம்மா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்க மாதிரி இருக்குது, நான் மேலே போனேன்னா தனியாக படுக்கிறேம்மா, எனக்கு அது வேணாம், எனக்கு பயமாக இருக்க மாதிரி இருக்குமா, நான் உங்கள் கூட படுத்துக்கிட்டுமா? அவங்களும் சரி ஓகே, ஜியோனும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரல, நைட் டைமுக்கு தான் வருவா போல, அது வரைக்கும் என் தனியாக இருக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கூட உங்களை படுக்க வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் மொபைல் அடிக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தா நீங்கள் அந்த மொபைல் பார்த்துட்டே லைட்டாக ஒரு ஸ்மைலோட அட்டன் பண்ணி, சொல்லுங்க ஏதோ இம்பார்ட்டண்டாக பேசணும்னு சொன்னீங்க, எங்கே இருக்கீங்க? என்னாச்சு, உனக்கு என்ன டைம் ஆகுதா என்ன? பாயிண்ட் வர எனக்கு தேடிட்டே இருப்பா, என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு தெரியும்ல? சரி, அதெல்லாம் தெரியும், நீ கீழே வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். உங்களுக்கு ஓகே, ஒரு குஷி. இங்கே கீழே உங்களுக்காக வெயிட் பண்ணுறான். காரில் லெஃப்ட் ஹேண்ட் சீட்டில் உட்காந்துட்ருக்கான். டிரைவர் சீட்டில் ஜேகே உட்காந்துட்ருக்கான். 2 பேர் மேலேயும் அவ்வளோ பிளட்டு. ஒரு ஸ்பாஞ்சு வச்சு
எல்லாத்தையும் ரப் பண்ணி அழுத்தி தேய்ச்சி அப்படி பண்ணிட்டு இருக்கான். பட் ஜேகே அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கான். வி என்ன பண்ற அப்படி கேட்க, வி பிளட்லாம் வைப் பண்ணிட்டு திரும்பி ஜேகேவை பார்த்து, இதெல்லாம் பார்த்தா என் பொண்டாட்டி பயப்படுவா, அவளுக்கு தெரியாம மறைக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு ஸ்பாஞ்ச் எடுத்து ஜேகே மேல தூக்கி போட்டு மூஞ்சில தொடச்சிக்கோ, ரொம்ப வைட்டா அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், லிப்ஸு கிட்டலாம் ப்ளீட் ஆகுது பாரு, பொண்ணா போத்தே தம்பியாச்சின்னு விட்டா. அவனும் சிரிச்சுட்டு அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து தூக்கி அவன் மேல போட்டு தொடச்சிக்கிட்டா. கழுத்துக்கெல்லாம் ரத்தம் வருது பாரு. அப்புறம் 2 நாளைக்கு உன் கையை தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், இங்கே உடச்சி விட்டுருக்கேன், இந்த ஸ்பாஞ்செலாம் உனக்கு தான் தேவை, தொலைச்சிக்கோ. அதே தான் நீ யானைனாச்சேன்னு போனா போதுன்னு இதோடவே விட்டா. சூப்பர் மார்க்கெட்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அப்போது ஜேகே கூட சம்திங் அந்த குடோனில் இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு ஒட்டிச்சிருந்துருப்பான். பிகாஸ் செம்ம கோவத்தில் இருந்திருப்பான். அதில் 2 பேரும் அடிச்சுக்கிட்டானுங்க, மாறி மாறி அடிச்சுக்கிட்டானுங்க. அத்தோடவே தான் இப்போது இங்கே வந்திருக்கானுங்க. என்னன்னா வீ பொறுத்த வரைக்கும் அவன் உங்களை அவ்வளோ லோ பண்ணுறான், நீங்கள் அவன் பொண்டாட்டி. பட் ஜேகேவை பொறுத்த வரைக்கும் வீக்கிட்ட ஏதோ ஒரு நீட் இருக்குது, அதனால தான் அந்த பொண்ணு வீ பின்னாடி சுற்றுறா. இப்படி தானே 2 பேரும் திங்க் பண்ணிருப்பானுங்க. ஸோ வீ நான் இப்போ அதை கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே வந்திருக்கானுங்க. இப்போ வீ எல்லாத்தையும் துடைச்சிட்டு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேஸில் இருக்க லைட்டாக கீரெல்லாம் அதெல்லாம் மறைக்கிறான், எதுவும் தெரியாத மாதிரி. அப்படி வீ இதெல்லாம் உனக்கே ரொம்ப ஓவராக தெரில, அவளுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதோ வேணும்டா, அந்த கருமம் தான் தெரியல என்னன்னா போட்டு தள்ளிடலானோன்னு நீ வந்து முன்னாடி நிற்கிற, என்னால் அவன் மேலே கையை வைக்கவே முடியல. டி இல்லை எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னேன், உன் காதில் விழலையா? வி அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்னு கேட்டு செட்டில் பண்ணிட்டு மொத்த வேலை பாரு, இவ பின்னாடி சுத்தாதா. எனக்கு தெரிஞ்ச அவ தங்கச்சி அவ இருக்கால்ல, அவ சொல்லி தான் இவ இதெல்லாம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பாளா? நீ எங்கே போகிற, என்ன பண்ணுற, சம்திங் ஏதாவது ஃபைல்ஸா, நம்மளுக்கு எங்கேருந்து அமௌண்ட் வருது, அப்புறம் ரெகுலர் டியூட்டி, ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட அடிக்கடி நோண்டி நோண்டி கேட்டுகிட்டே இருப்பாளா? அப்படி கேட்க வி லைட்டாக ஒரு ஸ்மைலோட, என் பேர் டேயா, அந்த இன்ஃபர்மேஷன் தான் அவளுக்கு தெரியும், மற்ற எதுவுமே என்னை பற்றி அவளுக்கு தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட்டு என் கூட யானை இருப்பான்னு தெரியும், அவ்வளோதான். ஜேகேக்கு இதுவே ஒரு மாதிரி இருக்கே. வி இங்கே பாரு, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு நீட் வேணும்டா, அது என்னன்னு நீ இன்னும் அவளை நீ புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீ தாண்டா அவளை புரிஞ்சுக்கல, அவளுக்கு ஒரு நீட் வேணும்தான், அதுவே நான் தான். நான் அவள் கூட இருந்தா அவளுக்கு அது போதும், என்னை பற்றி எதுவுமே அவள் கேட்க மாட்டா. இது வரைக்கும் அவளை தூக்கிட்டு போய் வச்சு 3 நாளாக டார்ச்சர் பண்ணல, அது கூட இன்ன வரைக்கும் ஏன் கேட்கவே இல்லை. வே இப்பெல்லாம் யாராவது இருப்பாங்களா? அவள் இருப்பா, அதனால தான் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. இப்போவும் நீ அவளை நம்பலன்னா ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் சொல்கிறது உண்மை, அவளுக்கு என்ன பற்றின டீட்டெயில்ஸ் ஒன்றும் கூட தெரியாதோ. என்ன ரீசெண்டாக எனக்கு ஒரு அங்கிள் இருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். தென் உன்னை பிரதர் ஒரு புண்ணாக்கு இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் யான், அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் யூஸ் பண்ணி நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து அவளை தூக்கிட்டு வந்திருக்க. ஜிகி சைலண்ட்டாக இருக்கான்.
வி இது போல் ஜேகே கிட்ட பேசிட்டே அவன் ஃப்ரண்ட்டில் பார்த்தா நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. எங்கே இருக்காரு? வந்துட்டேன்னு சொன்னார், இன்னும் காணோம் அப்படி சொல்லிட்டு வாட்சை பார்த்துட்டு வயன் வேறு எப்படி இருக்கான்னு தெரியல, ரொம்ப பயப்படுறாளா என்ன? சரி ஃபஸ்ட்டு சீக்கிரம் வீக்கிட்ட பேசிட்டு போயிடணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மொபைல் எடுத்து வீக்கு கால் பண்ண அவனோட மொபைல் எடுத்து கால் பண்ணிட்டா. அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்குறான். ஓய் ஏ பொண்டாட்டி அப்படி கத்த இந்த சவுண்ட் கேட்டு திரும்பி பார்க்குறீங்க. வீ நிற்கிறான். ரைட் ஹேண்ட் சைடில் ஜேக்கவும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்களை பார்த்த மாதிரி கீழே இறங்குறான். நீங்கள் வீயை பார்த்த குஷியில் அங்கேருந்து ஓடி வந்த ஒரே ஜம்ப்பு தான் வீ மேலே. டெய்லி வரீங்க, பட் என்னமோ தெரியல, நான் உங்களை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். ரோடு அவன் மேலே ஏறி இப்படி உக்காந்துட்டு இருக்கீங்க. ஜிகே உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு திரும்பி பார்க்குறான். உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கோவொர்க்கர்லாம் உங்களை பார்த்துட்டு கிராஸ் பண்ணி அப்படி போகிறாங்க. பட் 2 பேரும் மைண்ட் பண்ணலை. இது 2 என்ன பண்ணுதுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் 2 பேரையும் பார்க்க நீங்கள் வீய அப்படி அவன் நெக்கிக்கிட்ட உங்கள் ஃபேஸ் வச்சு பேசிட்டே இருந்திருப்பீங்க. வீ உங்க மேலே ஏதோ ஒரு ஸ்மெல் வருதே அப்படி சொல்லிட்டு அவன் மேலே வந்து லைட்டாக கீழே இறங்குறீங்க. அவன் கையை தான் ஜேகே உடச்சி விட்டுருப்பான். கொஞ்சம் உங்களை பேலன்ஸ் பண்ணி ஒரு கையில் பிடிச்சிருந்துருப்பான். நீங்கள் இப்போது கீழே இறங்குறீங்க இல்லையா, நீங்கள் விழக்கூடாதுன்னு பேலன்ஸ் பண்ண அவன் ஒரு கையை வலிக்குது. லைட்டாக அவன் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. நோட் பண்ணிட்டீங்க. வி கை வலிக்குதா? ஹே இல்லடி, இல்லை இந்த கை வலிக்குது. ஏய் வண்டாட்டி இல்லை, வா வந்து உட்கார். கார்கிட்ட போக போகிறான். வி நில்லுங்க அப்படின்னு கையை பிடிக்க அவன் ஃபேஸ் வலிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறான். பட் உங்கள்கிட்ட காட்ட மாட்டேன்றான். உங்களுக்கு கை வலிக்குது, உங்கள் மேலே ஏதோ ஒரு ஸ்மெல் அப்படி சொல்லிட்டு அவன் நெக்கு கிட்ட போயிட்டு ஸ்மெல் பண்ணுறீங்க. பிளட் வி எங்கன்னா அடிபட்டுருச்சா? அவன் ஃபேஸை பார்க்க அவன் மறைச்சி வச்சிருப்பான். இது என்னடா அப்படின்னு ரப்பண்ண உள்ள இருக்க காயம் வெளியே தெரியுது. என்னாச்சுவே? அப்போ இங்கே அடிபட்டிருக்கு. வேகமாக அவன் ஷர்ட்டை கழட்டுறீங்க. ஏய் ஒன்றும் இல்லடி வயன், வாயை மூடுங்க. சண்டை போட்டிங்களா? அழுதுட்டே அவனை பார்க்குறீங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு. அவன் ஷர்ட்டை பிடிக்க போகிறான். கையை தட்டி விட்டுட்டு ஷர்ட் பட்டனை ஒரு 4 பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணி அவன் கையை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன இதுவே என்னாச்சு அப்படின்னு அழவே ஆரம்பிச்சிடுறீங்க. அவன் ஈ அழாதடி, ஒன்றும் இல்லடி, சண்டை போட்டிங்களா அப்படி கேட்க உங்கள் பேக் ஹெட்டை பிடிச்ச இழுத்து அவன் செஸ்டில் வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லடி. ஜேகே சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். இதெல்லாம் அவனுக்கு புதுசாக இருக்கு. அவனை யாரும் இது போலெல்லாம் கேர் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட்டு அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். ஈக்குப்பட்ட அடிபட்டிருக்கும். பல தடவை அவன் செத்து பொழைச்சிருப்பான். அவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கும். அவனுக்குன்னு அலற ஒரு பர்சன் யாருமே இல்லை. அந்த பர்சன் அது அவனுக்கு ஃபீல் ஆயிருக்காது. பட் வீக்காக்க நீங்கள் அல அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவன் பார்க்குறான். வி லைட்டாக திரும்பி ஜிகேவை பார்க்க ஜிகே எதுவுமே பேசல. ஒரு மாதிரி நார்மல் ஆயிட்டான். உங்கள் 2 பேரையும் பார்க்குறதையும் விட்டுட்டு திரும்பிக்கிட்டான். வி பென் பண்ணி ஏய் எதுக்குடி இப்படி அலற? நீங்கள் அவன் ஷார்ட்டை டைட்டாக பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க போகலாம். ஏன் ஒன்றும் இல்லடி, இதுக்கு மேலெல்லாம் எனக்கு நிறைய அடிபட்டிருக்கு, உனக்கு தெரியும்ல. நிறைய அடிபட்டிருக்கு. பட் இப்போ உங்களுக்கு நான் இருக்கேன். என் நிலைமையை எப்பயாவது திங்க் பண்ணீங்களா? நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஒரு வேர்ட்ஸ் சிக்கவி என்னமோ பண்ணிடுச்சு. சடனாக திரும்பி உங்கள் 2 பேரையும் பார்க்குறான். வன் எனக்கு ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய காயமாக இருக்கு.
நான் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டேன், ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவீங்க, எங்கே போவீங்க, எதை வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. பட் டெய்லி நைட் என்னை பார்க்க வந்துடணும் சொல்லியிருக்கேண்ணா. ஏய் அதான்டி, அதானே வந்திருக்கேன். இவ்வளோ பெரிய காயம் வந்துவோம் உன்னை பார்க்காம இருக்க முடியல, வந்தனா இல்லையா? அதே தான் இப்போ நான் உன்னை கேட்க போகிறேன். அப்படி சொல்லிட்டு அவன் 2 கையும் பிடிச்சேன். இதுக்கப்புறம் என் முன்னாடி நீங்கள் இப்படிலாம் வரவே கூடாது. புரியல? உங்கள் உடம்புல பிளட்டு, இந்த காயம், சண்டை போடுறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டே அவனை பார்த்து சொல்ல. ஏய் நான் பண்ணுற வேலைக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்காதுடி. புரியல? சரி சரி, இது போலலாம் உன் முன்னாடி வந்து நிற்க மாட்டேன். நம்பலாமா? நம்பலாம் தேவா. உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஹாஸ்பிட்டல் போகலாம். ஏய் நம்ம டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண போகலாண்டி. சரி ஃபஸ்ட்டு கிளினிக் போங்க. அப்புறமா போய்க்கலாம். முடியாது, ஃபஸ்ட்டு கிளினிக் போகலாம் வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க அவன், ஏய் காரு கொண்டு வந்திருக்கேன் வா. காரா? ஃப்ரண்ட்ல ஏற போறீங்க. ஏய் பின்னாடி ஏறி உட்காரு. பின்னாடியா? எப்பவுமே நான் முன்னாடி. சரி ஓகே நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு பின்னாடி உட்கார வீமே வந்து பின்னாடி ஏறுறான். அப்போ யாரு டிரைவரு? நீங்கள் வண்டி ஓட்டலையா? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு கை அடிபட்டுருக்குல்ல, இருங்க நானே ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஆப்போசிட் சைட் இருங்க போக வி உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு, ஆல்ரெடி டிரைவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீ சைலண்ட்டாக உட்காந்துக்கோ. டிரைவரா? ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு பின்ன கீழே இறக்கி ஜிகே வெளியே நிற்கிறான். டிரைவர் வண்டி எடு அப்படி சொல்ல ஜிகே யாரும் சொல்கிறான் புள்ள அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். டேய் உன்னத்தாண்டா அப்படி சொல்ல ஜிகே திரும்பி வியை பார்க்க, டிரைவர் வண்டி எட. நானா? டிவி உன்னதாண்டா, வந்து வண்டி எடு ஒட்டிங்கு. கத்த வரத்துக்குள்ள விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வருவான் பாரு. ஜேகே டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் ஜேகே இப்போ தான் பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு டிரைவர் சீட்டில் ஏறி உட்கார, இவங்க தான் டிரைவரா? ஆமாம் நீ உட்காந்துக்கோ. சைலண்ட்டாக உட்காந்துக்கிறீங்க. எப்போவுமே யான் தானே வருவாங்க. இவனா புதுசாக அப்பாயிண்ட் பண்ண டிரைவர். ஜேகே ஸ்டேரிங்கை டைட்டாக பிடிக்கிறான். செம்ம கோவம் வருது. இது வீக்கு ஃபீல் ஆகுது பட் கண்டுக்கல. இப்போ அப்புறம் டிரைவர் ஒரு நல்ல கிளினிக்காக கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணு, அப்புறம் வண்டி 30க்கு மேலே போகக்கூடாது. ஜேகே மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி இருக்க வியை பார்த்து ஓகே சார் அப்படி சொல்கிறான். ஆனால் அது ஒரு மாதிரி நெக்கலா அப்படி இருக்கு. நீங்கள் வியை பார்க்குறீங்க. வி அவன் அப்படிதான், நீ கண்டுக்காத. நீங்களும் எதுவும் பேசல, சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்க. வி உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். அவன் கிட்ட க்ளோஸாக வந்துட்டீங்க. உங்கள் பக்கம் டேர்ன் பண்ணி, ஏண்டி இப்படி அழுற? உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் தாங்க முடியலவே அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணை துடைக்கிறீங்க. அவன் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். உங்கள் கண்ணை உருட்டி ஜேகே ட்ரை பண்ணுறான் இல்லையா, அவன் மேலே தான் போகுது. ஒரு மாதிரி உங்கள் லிப்ஸ்லாம் ஸ்டிப்பாக வச்சுக்க. அவன் உங்கள் லிப்ஸை விட்டுட்டு, என்னடி வி டிரைவர் இருக்காங்க வி சொல்லும் போது கூட ஜிகேக்கு அவ்வளோவா இன்சல்ட்டாக அப்படி இருக்காது. பிகாஸ் நிறைய வாட்டி வி இது போல் டீஸ் பண்ணுவான். பட் அது அவனுக்கு அவ்வளோ பெருசாக இருக்காது. இப்போ நீங்கள் டிரைவர் இருக்காங்க அப்படி சொல்ல செம்ம கடுப்புல சடனாக பிரேக் போட்டு திரும்பி உங்கள் 2 பேரையும் பார்க்குறான். என்னாச்சு? ஏய் என்னடா, யாரு டிரைவர்? யார்? நானா டிரைவரு? முறைக்கிறான் உங்களை. நீங்கள் விய பார்க்குறீங்க. என்ன டிரைவர் இவங்க ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட க்ளோஸாக போய்க்கிறீங்க. டேய் பூச்சி வண்டி மாதிரி பயம்பூத்தாடா, எதுக்குடா அவளை அப்படி பார்க்குற? டேய்
நான் டிரைவரா? உங்களுக்கு ஒன்றுமே புரியல, வாடா போடான்னு பேசுகிறானுங்க. பிகாஸ் யானே சார் சார் அப்படி சார் இது வேணாம் சார் அப்படி சொல்லிட்டு வியை பார்த்தாலே பயப்படுவான். ஆஃப்டர் ஆல் டிரைவரு வி வாடா போடான்னு சொல்ல உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் விட்டுருங்கவே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவன் சின்ன பையன், வண்டி எட ஜிக்கி தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி அவன் வண்டி எடுக்கிறான். உங்களுக்கு வே இவரோட வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு வே அப்படி சொல்லும் போதே சடனா அவ உங்களை பார்க்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, பட் எங்கே கேட்டேன்னு தெரியல. பட் வீக்கும் இது புரிஞ்சிருச்சு, ஜேகேக்கும் இது புரிஞ்சிருச்சு. 2 பேரும் சைலண்டாக இருக்காங்க. நீங்கள் வீ ஷர்ட்டை பிடிச்சிட்டு பரவாயில்ல விடுங்க, எதுவும் அவங்கள்ட்ட கேட்காதீங்க, அவங்க முறைக்கிறதே எனக்கு பயமாக இருக்கு, எதுவுமே பேசல, உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். நெக்ஸ்ட்டு கிளினிக்கு வீ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கான். நீங்கள் கூடவே இருந்து அவனுக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. எப்பவும் ஃபுல்லாக அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட தான் வந்திருக்காங்க அந்த கிளினிக்கு. ஸோ 2 பேரும் ட்ரீட்மெண்ட் எடுக்க நீங்கள் வீயை பார்த்துக்க அந்த டாக்டர் வந்து சிக்கியை பார்த்துக்குறாங்க. சிக்கியை பார்த்துட்ருக்க டாக்டரும் சிக்கி மேலே இருக்க பிளட்டெலாம் ஒரு காட்டன் வச்சு தொலைச்சிட்ருக்க. ஜேகேக்கு லைட்டாக பெயினாக இருக்குது, பட் அதை அவன் எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். அவனுக்கு அதெல்லாம் ஒரு பெயினாக அப்படி இருக்காது. அவன் கழுத்து திருப்பிட்டே கண்ணை மூடுறான். லைட்டாக ஒரு இடத்துல பெயின் இருக்க மாதிரி இருக்கு, பல்ல கடிச்சிக்கிட்டே அப்படி இருக்க நீங்கள் வீக்கு வலிக்காத மாதிரி ஒன்றும் பண்ணிட்டுருக்கீங்க. சைலண்டாக அவன் பார்த்துட்டே இருக்கான். வெய் இது உங்களுக்கு வலிக்குதா? வெய் உங்களை தானே கேட்குறேன். சிரிச்சுட்டே இல்லைன்னு தலையாடுறான். ஏன் இப்படி பார்க்குறீங்க? நீ ஏண்டி இவ்வளோ அழகா இருக்க? வே உங்களுக்கு வலிக்குதா என்னன்னு சொல்லுங்க. எங்கள் வாயன் சொல்கிறேன். அப்படி சொல்ல முடியாதா? இல்லடி, பக்கத்துலலாம் க்ரௌடாக இருக்குல்ல, அவங்க ஒரு இடத்துல வலிக்குது, உன் காது காட்ட உன்கிட்ட சொல்கிறேன் அப்படி சொல்ல வீக்கிட்ட க்ளோஸாக அப்படி போகிறீங்க. அவன் பச்சாக்குன்னு லிப்ஸ்லேயே ஒன்று வைக்கிறான். பொறுக்கி யாரனா பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க சடனாக ஜேகே கண்ணை முடிக்கிட்டான். வீ உங்களையும் பார்த்துட்ருக்க நீங்கள் வீ லிப்ஸ்லேயே ஒன்று போட்டு சின்ன பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்க, யாராவது பார்க்க போகிறாங்க வீ அப்படி சொல்ல அவன் எவன் பார்த்தா எனக்கு நடி என் பொண்டாட்டினா கிஸ் பண்ணுறான். சிது ஒன்று சொல்லுங்க. சரி இன்ஜெக்ஷன் போட போகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். எனக்கு வலிக்காதடி. எனக்கு வலிக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் ஃபேஸை லைட்டாக திருப்பிட்டு பார்த்து அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறீங்க. ஏன் தெரியல ஜேகேக்கு இதெல்லாம் பார்க்க ஏதோ அவன் லைஃப் இப்போது எம்டியாக இருக்க மாதிரி அப்படி தெரியுது. இதுலேயே அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டான். ஏதோ கொஞ்சம் அவனுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. சைலண்டாக படுத்துட்ருக்கான். நீங்கள் வீக்கு எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு ஒரு சேர் ஒன்று எடுத்து போட்டு வீ முன்னாடி உட்காந்து அவன் கையை பிடிச்சி அவங்க 2 பேருக்கும் அடிபட்டுருக்கு, எங்கேயாவது ஃபைட் பண்ணிங்களா? அமைதியாக இருக்கான். எப்பவும் போல நான் எதுவும் கேட்கல, எங்கே சண்டை போட்டிருக்கீங்கன்னு கேட்க மாட்டேன், பட் இதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாது. சரி அல்லாத்தா வை, ஐ லவ் யூ வி. அவன் அவங்க கையை பிடிச்சிருந்தது லவ் யூ டி. அவன் 4 கிஸ் பண்ணுறீங்க.